Hi children, good evening. How are you? எல்லாம் ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே, நாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக கிராமர் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஆக்டிவிட்டிக்கு போகலாமா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் ரீட் பண்ணுங்கள். CARE. இதை ரீட் பண்ணுங்கள். வெரி குட். கேர். வாட் வேர்ட் இஸ் இட்? கேர். ஓகே, கேர்னா என்ன? கேர் எடுத்துக்கிறதுனா நம்ம பரிவோட கவனிச்சுக்கிறது, கேர். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணி ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். இப்போது அரேஞ்ச் பண்ணிட்டோமா? ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோமா? நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? இப்போ படிங்க. அதே லெட்டர்ஸ் தான், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த லெட்டர்ஸை வேறு இடத்துக்கு மாற்றி போட்டிருக்கேன். RACE, ரேஸ். முன்னாடி கேர், இப்போ கேரில் இருக்கிற எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு நமக்கு கிடச்சிருக்கிறது ரேஸ். எஸ், இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சில்ட்ரன்? அப்போ இன்னொன்று செய்வோமா? இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா இதே மாதிரியே? ஓகே, இங்கே பாருங்கள். HAHA HEART. இது எப்படி நம்ம படிக்கிறோம்? ஹார்ட். ஓகே, ஹார்ட். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். EARTH. இப்போ இதை படிங்க. எர்த். எர்த்னா என்ன? பூமி. தெரியுதா? கிளியராக தெரியுதா? EARTH. ஓகே, இப்போ இதை படிக்க போகிறோம். எர்த். முன்னாடி ஹார்ட் இருந்தது, இப்போது எர்த் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு வேர்டை அந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ்லேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நாம் இன்னொரு நியூ வேர்டை கொண்டுட்டு வருது. இதை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, இங்கே இப்போ பாடத்துக்கு வாங்க. ஆனகிராம். திஸ் இஸ் கால்டு ஆனகிராம். ஆனகிராம்னா என்ன? An anagram is a word or phrase formed by rearranging the letters of another word or phrase. என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையை ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு வேறு மாதிரியாக அரேஞ்ச் பண்ணி ஒரு புது வார்த்தையை உருவாக்குறது தான் ஆனகிராம்னு பேர். Anagram can help the learners to be aware of both spelling and spelling patterns. இந்த அனகிராம் மூலமாக நம்ம ஸ்பெல்லிங் எப்படி ஸ்பெல் பண்ணணும், எப்படி லெட்டர்ஸ் நம்ம வச்சு வேறு வார்த்தை உருவாக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்டிவிட்டி, இந்த அனகிராம் நிறைய வெக்காபுலரியை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னும் நிறைய புது வார்த்தைகளை கற்றுக்கலாம். இதை பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ் கூட இதில் இருக்குது. ARER ரீஅரேஞ்ச் பண்ணும்போது EAR, இயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேர், அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ரேஸ். காட், GOD, காட், அகெயின் அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது டாக். MEAT, மீட், டீம். நெக்ஸ்ட்டு நோட், tone, fun, now, earth, heart,
ஸ்லீப், லிப்ஸ். ஓகே, ஓரளவுக்கு கிளியராக உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா? இப்போ இதை வச்சு நாம் சம் வேர்ட்ஸை பண்ண போகிறோம், நாமளாகவே உருவாக்க போகிறோம். ரெடியா? பாருங்கள், பவுல், BOWL, பவுல். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் BLOW, ப்ளோ. அடுத்தது மார்ச், இதை நாம் மாற்றினோன்னா சாம், CHARM, சாம். அதே மாதிரி ஸ்டடி, DUSTY, டஸ்டி. ஸ்னெயில், நெயில்ஸ். அடுத்தது ப்ளம், லம்ப். சின், இன்ச். ஃப்ளோ, wolf. EAT, eat. டீ. எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஜாலியாக இருக்குல்ல இந்த ஆக்டிவிட்டி? ஓகே, பார்த்தது என்ன? ஆனகிராம். ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.